ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் கந்திக்குப்போன்ற ஒரு ஊர் இருக்குங்க. அதில் சிவன் கோவில் ஒன்று இருக்குது. அதுதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நாங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். சரி, கோவிலில் கூட்டமே இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருந்தோம். பார்த்தா நிறைய கூட்டமாக இருந்துச்சு. சிவயோகிகள்லாம் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நிறைய ரங்கராட்டனம், விற்கிறது, கடைகள், அது இதுன்ட்டு நிறைய போட்டிருந்தாங்க. என்ன விசேஷம்னு தெரியல. சரி, உள்ளே போய் பார்ப்போம் என்ன விசேஷன்ட்டு சரின்ட்டு நாங்களும் நடந்து போயிட்டே இருந்தோங்க. அப்புறம் அங்கே இருக்க கடையிலையும் நிறைய பேர் நின்று எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேனர்ஸ் எல்லாமும் வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பக்கம் போய் பார்த்ததுக்கப்புறமா தான் இந்த கோவிலில் டிசம்பர் மாதம் மட்டும் வருஷத்துக்கு 10 நாள் சிறப்பு பூஜை பண்ணுவாங்களாங்க. காலபைரவருக்கு இந்த பூஜை நடந்துகிட்ருக்கும். கரெக்டாக அந்த நாளில் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது ஆக்சுவலாக 16வது வருஷமாங்க. 15 வருஷமாக இது கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ 16வது வருஷமாக திருவிழா மாதிரி நல்லா பெருசாக போட்டிருக்காங்க. போட்டு எல்லோரும் நல்லா வேலை செஞ்சு நல்லா பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் வழியில் நிறைய பூ, ஃப்ளவர்ஸு, அது இதுன்ட்டு நிறைய கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் நாங்களும் வேடிக்கை பார்த்துட்டே வந்தோம். வந்துகிட்டே இருக்கும் போது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் நிறைய யாக குண்டம் மாதிரி வளர்த்துட்டு அதில் ஒரு சாமி இருப்பாங்க. அந்த சாமி யாககுண்டத்துக்கான பூஜை அது இதுன்ட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. உள்ளே போக முடியல, ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. எல்லோரும் ரொம்ப சீக்கிரம் எல்லோரும் வெயிட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பாங்களாட்ருக்கு. ரொம்ப புகையோடு எல்லாமே இருந்துச்சு. சரி, நம்ம கோவிலுக்குள்ளே போய் கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் கோவிலுக்கு உள்ளே போயிட்டே இருந்தோங்க. போகும் வழியில் பார்த்திங்கன்னா எத்தனை நாள் பூஜை நடக்கும், என்னென்ன இந்த நாளில் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பெரிய பேனர் மாதிரி வச்சுருந்தாங்க. பெருந்திருவிழான்ட்டு போட்டு நல்லா போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். போயிட்டுருக்கும் போதே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக அந்த இடத்துல யானை இருந்துச்சு. பரவாயில்ல, யானையெல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போயிட்டு சரி யானைக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு போய் நின்னோங்க. இன்னும் நிறைய பேர் ஆசீர்வாதம் வாங்கிட்டே இருந்தாங்க. சரி, நம்மளும் காசை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிடலான்ட்டு 10 ரூபாயை எடுத்து கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கினோங்க. நானும் போய் நின்று யானை கொஞ்சம் அதிகமாகவே ஆசீர்வாதம் பண்ணிடுச்சாட்ருக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு கீழே விழுந்திருப்பேன். அப்புறம் எப்படியோ தப்பிச்சு யானைக்கிட்டேருந்து வேகமாக ஓடி வந்துட்டேன். பூ மட்டும் தான் கீழே விழுந்துருச்சு. அப்புறம் உள்ளே போனோம். தாமரை குளம் மாதிரி கட்டியிருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே தாமரை எதுவுமே இல்லை. அங்கே பூஜை நடந்துச்சு இல்லை யாகம், அதை ஸ்க்ரீனில் போட்டு எல்லாருக்கும் காமிச்சிட்டு இருந்தாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இங்கே பூஜை செய்யணும், சாமிக்கு சிவனுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இங்கே நம்ம ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் தங்கியிருந்து நம்ம சிவனுக்கு தொண்டு செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கோவிலில் பார்த்திங்கன்னா 3 நேரமும் சாப்பாடு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நாங்களும் லைனில் நின்று சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம். தக்காளி சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்புறம் ஸ்வீட்டு, பொங்கல், அந்த மாதிரி நிறைய வெரைட்டியான சாப்பாடெலாம் கொடுத்தாங்க. அப்புறம் மரத்தடியில் காசி லிங்கம் ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம அதுக்கு தண்ணி ஊற்றணுன்னா காசிக்கு போய் நம்ம அந்த புண்ணிய ஸ்தலத்தில் நீராடின புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்குங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் வாங்கலாம். இவ்வளோ தூரம் எதுவும் வாங்காமல் எப்படி போகிறதுன்ட்டு ருத்ராட்சம் மாலை ஒன்று வாங்கிட்டு பாப்பாவுக்கு வளையல் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தேவையானது மட்டும் வாங்கிட்டோங்க. வாங்கிட்டு சரி காலபைரவர் கோயிலுக்கு போகலான்ட்டு அப்படின்னு பார்த்தோம். அங்கே பாலபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் ஃபுல் கூட்டமாக இருந்துச்சு. அங்கே சேவை செய்கிறாங்க, அப்புறம் தொண்டு செய்கிறாங்க இல்லை, அவங்கெல்லாம் அங்கே நிறைய பாலபிஷேகம் அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னு வெளியே இருந்தே சாமியை மட்டும் தரிசனம் பண்ணிட்டோங்க. கடைசி வரைக்கும் கூட்டமே குறையவே இல்லை. அதுக்கப்புறம் என் பையனுக்கு வாங்கின ருத்ராட்சத்தை கையில் கட்டிட்டு அதுக்கப்புறம் வெளியே ஒரு இடத்துல சிவன் பார்வதி வச்சு பெரிய அலங்காரம் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. சரி, அங்கே போய் சாமியை கும்பிட்டுட்டு வருவோன்றதுக்காக போயிட்டு சிவன் பார்வதி எல்லாத்தையும் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டு கீழே வந்தாங்க. அப்படியே கீழே இறங்கி வந்தோம். பார்த்தா செடி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம வீட்டிலலாம் இலை பச்சை கலரில் இருக்கும், பூ பிங்க் கலரு, ரெட் கலர் அந்த மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இலையே பிங்க் கலர், ரெட் கலரில் மாறி இருந்துச்சு. பரவாயில்ல, இது கூட நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இன்னொரு கோவில் இருந்துச்சு. சரி, நான் அந்த கோவிலுக்குள்ளேயும் கிளம்பிட்டோங்க. போகும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் அபிஷேகம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அபிஷேகம் முடிஞ்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணணும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அலங்காரம் முடிகிற வரைக்கும் ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். சாமியோட அலங்காரம்லாம் முடிஞ்சிச்சு. சாமிக்கு நல்லா அலங்காரம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு அலங்காரமும். அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதனால் ஒவ்வொருத்தராக சாமி அந்த ஆராதனை வாங்கிக்க சொன்னாங்க. ஆனால் நம்ம கோவிலுக்கு போனோம்னா எல்லா கோவிலும் சிவன் கோவில்னால் அந்த கருவறை இருக்குல்ல, அதுக்கு வெளியே நின்று தான் கும்பிட சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கருவறை கிட்ட போயிட்டு சிவனை பக்கத்தில் இருந்து நல்லா தரிசனம் பண்ணலாம். அந்த அலங்காரத்தை ரொம்ப கிட்ட இருந்து பார்க்கலாம். அதை மாதிரி லைனில் நிற்க வச்சு ஒவ்வொருத்தராக அந்த கருவறைக்குள்ளே விட்டாங்க. இப்போ பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா அம்பாள் இருந்தாங்க.
இதையும் போய் நல்லா சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கோவில் அந்த செவுரு இருக்கும் இல்லைங்க, அந்த இடத்துல நிறைய சாமியோட வாசகங்கள்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் படிக்கும்போது மனசுக்கு நல்லா அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருந்துச்சு. சரி, மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு கோவில். வெளியே அவுட்டிங்லேருந்து பார்க்கும்போது சுற்றி இருக்க அட்மாஸ்பியரும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே போய் உக்காந்துட்டு இருக்கும் போது மனசும் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைனாக பார்த்திங்கன்னா பொல்லா பிள்ளையார், திருநீலகண்டர், அப்புறம் நாயனார், அது இதுன்ட்டு நிறைய சாமி இருந்துச்சுங்க. டோட்டலாக நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணலான்னு பார்த்தேன். டோட்டலாக நிறைய சாமி இருந்துச்சு. நானும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தேன். லைனாக எல்லா சாமிக்கும் மாலை போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லா சாமியும் பார்த்துட்டு ஒவ்வொரு சாமியாக கும்பிட்டுட்டு இருந்தோங்க. கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அதே இடத்துல உக்காந்துட்டு ஈவினிங் டைம் ஆச்சு. சரி, கொஞ்சம் பாப்கார்ன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஃப்ரீயாக டீ காஃபி எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. டீ காஃபியும் வாங்கிட்டோங்க. வாங்கிட்டு இவ்வளோ தூரம் சிவன் கோவிலுக்கு வந்திருக்கோம், ருத்ராட்சம் வாங்காமல் போனால் எப்படி நல்லா இருக்காது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ருத்ராட்சம் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக திரும்பவும் ஒரு 2-3 ருத்ராட்சம் வாங்கிட்டோங்க. நிறைய ருத்ராட்சம், அப்புறம் முருகரோட வேலு, அப்புறம் ருத்ராட்சத்திலே கலர் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஹையாக கொஞ்சம் லோவாக அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மண்டை ஓடு மாதிரி ஒரு மாலை இருந்துச்சு. அதை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. எடுத்து பார்த்துட்டு திரும்பவும் அங்கேயே வச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் ருத்ராட்சத்தில் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலிஷாகவும் இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்புறம் ரெட் கலரில் கயிறு போட்டு ஒரே ஒரு கொட்டை வந்த மாதிரியும் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு நிறைய கடை இருந்துச்சு. நாங்கள் இந்த கடை கோயிலுக்கு முன்னாடியே இருக்குதுன்னு இதிலே வாங்கிக்கிட்டோம். அப்புறம் பார்த்தா நைட் ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு வரத்துக்குள்ளே காலையில் யாகம் பண்ண அந்த குண்டத்தில் இப்போ கூட்டமே இல்லாமல் இருந்துச்சு. சரி, போய் நம்ம அதை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக உள்ளே போயிட்டு அந்த யாகம் அந்த வாசனை பிடிச்சா ரொம்ப நல்லதுன்றதுக்காக அதை சுற்றி அந்த புகையெல்லாம் இருந்துச்சு. அந்த புகை மூட்டத்தில் சாமி மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த சாமி பூசணிக்காய் மாதிரி வச்சு அதுக்கு பூவெல்லாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சரி, அதை ஒரு 2 சுற்றினா ரொம்ப நல்லதுன்றதுக்காக அந்த புகையில் நல்லா சுற்றிட்டு வந்தோம். அந்த புகை நாங்கள் போகிற டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி, இதுவும் நல்லது தான் அப்படின்றதுக்காக நல்லா உள்ளே போயிட்டு கற்பூரெல்லாம் பற்ற வச்சோங்க. பற்ற வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோங்க. வரும்போது பார்த்திங்கன்னா முனியப்பன் சாமி மாதிரி இருந்துச்சு. அதையும் தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் வந்துகிட்டே இருந்தோங்க. வந்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு சாமி இருந்துச்சு. இதை கும்பிடாமல் விட்டுட்டோமேன்ட்டு பார்த்தோம். முளைப்பாரியெல்லாம் போட்டிருந்தாங்க. பார்த்துட்டு அப்புறம் நந்தி மாதிரி ஒரு சிலை இருந்துச்சு. அப்புறம் சுற்றி முன்னாடி போய் பார்த்தோம். அதுக்கப்புறமா தான் அது பெரிய சிங்கம் மாதிரியே இருந்துச்சு. சிங்கத்துக்கு கீழே நிறைய சாமிங்க சின்னதாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் அந்த முளைப்பாறையிலே புல் இருக்கும் இல்லைங்க, அதிலே செஞ்சு வச்சுருந்தாங்க. எல்லா சாமியும் சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சரி, நான் அந்த சாமியும் கும்பிட்டுட்டு சரி படிக்கட்டு இருந்துச்சு. படிக்கட்டில் ஏறி மேலே போனால் பத்ரகாளி சாமி இருந்துச்சு. சாமிக்கு ரொம்ப அலங்காரம் நல்லா பண்ணியிருந்தாங்க. கையில் மண்டை ஓடு இருக்கிற மாதிரி இருந்துச்சு, காளியோட அவதாரம். சரி, அதையும் கும்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் வெளியே வந்தோம். குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் விளையாடுற மாதிரி அந்த ரங்கராட்டனம், குழந்தைங்க குதிக்கிறது, அப்புறம் மீன், காரு, அந்த மாதிரி பொம்மைங்க இதெல்லாம் இருந்துச்சு. சின்ன பசங்கள்லாம் போனாங்கன்னா நல்லா ஜாலியாக இங்கே என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அந்த 10 நாள் திருவிழான்றதுனால 10 நாளுமே இது எல்லாமே நடக்கும். நைட் டைமில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலாக வந்தது ஆஃப்டர்நூனில் தான் வந்தோம். நைட் டைமில் தேர் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் தேர் இருந்து பார்த்துட்டு போனால் ரொம்ப லேட் ஆகிடும் வீட்டுக்கு போகிறதுக்காக அப்படின்றதுக்காக ஈவினிங் 6 to 7 o'clock நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாயிடுச்சு. ஒரே ஒரு பஸ் மட்டும் இருந்துச்சு. சரி, பஸ் இருக்கேன்ட்டு பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. சிவனுக்கு இல்லைனா சிவன் அடியாராக நம்ம 1 நாள் இல்லைனா 2 நாள் இல்லைனா பர்மனெண்ட்டாக அங்கேயே தங்கி சிவனுக்கு தொண்டு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட இந்த கோவிலுக்கு போய் அங்கேயே தங்கலாம். ஃப்ரீயாக சாப்பாடும் கிடைக்கும்.